ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டோன் வின்னர் பிராண்டில் ஒரு ப்ரீ ப்ராசஸரும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைட்டன் பிராண்டில் பவர் ஆம்ப்ளிஃபையரும், ரோட்டல் பிராண்டில் ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த மூணுமே நல்ல கண்டிஷன்ஸாக நம்மளுக்கு வந்திருக்கு. டோன் வின்னரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷோரூமில் டெமோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். மற்ற ரெண்டு ப்ராடக்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய யூஸ்டு பட் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீ ப்ராசஸர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோன் வின்னர் பிராண்டில் AT300 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இந்த டோன் வின்னர் பிராண்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷோரூமில் டெமோக்காக யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் நம்ம வந்து சேல்ஸ்க்காக இதாக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ வித் ஒரிஜினல் ரிமோட்டோட தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மின் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 16 சேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 16 சேனல் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 13 சேனல் ஸ்பீக்கர்ஸ்க்கும் 3 சேனல் சப்வூஃபருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த 13 சேனல் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, பெட்டில் இருக்குது 7 ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 8 சேனலுக்கு 6 ஸ்பீக்கர்ஸ், அதாவது 6 பேர் ஆஃப் ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கீழே ஒரு 7 ஸ்பீக்கர் 7 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா டால்பி அட்மாஸுக்கு டோட்டலாக 6 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. சப்வூஃபரும் பார்த்துட்டிங்கன்னா 3 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் 4Kல உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க. 4Kல HDR10 இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் இன்பில்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆடியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், DDSX, DDS HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், DDS இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆடியோ கோடாகவும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இன்பில்டாக உங்களுக்கு நிறைய ஈக்குவலைசர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய ப்ரீ ப்ராசஸரில் PUQ இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் டெடிக்கேட்டடாக இண்டிவிஜுவல் சேனலுக்கும் ப்ளஸ்ஸு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேலிப்ரேஷன் ப்ராசஸுக்காக நிறைய UQ ப்ராசஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு RCA, XLR ரெண்டுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ XLRை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு பவர் ஆம்ப் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா XLR to XLR நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு RCA வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ RCA to RCA எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது HDMI பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா HDMIயில் ARC சப்போர்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பேக் சைடில் என்ன வியூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஓவராலாக உங்களுக்கு பேக் சைடு வியூ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆண்டனா பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு XLR தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 16 சேனலுக்கும் நீங்கள் XLR யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இன்பில்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ HDMI பொறுத்த வரைக்கும் 2 HDMI உங்களுக்கு அவுட்புட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த HDMIயில் ARCயும் சப்போர்ட் பண்ணும், ERC சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்புட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 6 இன்புட் உங்களுக்கு இன்பில்டாகவே உங்களுக்கு இதில் வந்துடும். ப்ளஸ் ட்ரிகர் இன் அண்ட் அவுட் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிகர் அவுட்டு நீங்கள் பவர் ஆம்ப் வச்சுருக்கீங்க, அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ரிமோட் ஆஃப் பண்ணும்போது பவர் ஆம்ப் ஆஃப் ஆகிடும். அதுக்கான ஆப்ஷன் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 2 கோஆக்ஸலும் 2 ஆப்டிக்கலும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது அனலாகை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த 16 சேனலுக்கும் உங்களுக்கு வந்து RCA அனலாக் அவுட்புட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பழைய ஆம்ப் எதனா வச்சுருக்கீங்க, பழைய DVD பிளேயர் எதனா வச்சுருக்கீங்கன்னா அதில் இண்டிவிஜுவல் அனலாக் இன்புட் உங்களுக்கு வரும். அதையுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு பேக் சைடு வியூவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு ஒரு பட்ஜெட், அதாவது நார்மல் பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு ப்ரீ ப்ராசஸர் வச்சு நல்லா நான் மூவி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர், நல்ல ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையரை போட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஏவிரிசரை கம்பேர் பண்ணும்போது ப்ரீ ப்ராசஸரை பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹை-எண்ட் லெவல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஏவிரிசர் அடுத்த கேட்டகரி என்னென்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீ ப்ராசஸருக்கு மேலே கேட்டகரி எதுவுமே உங்களுக்கு இதில் கிடையாது. ஸோ அந்த வகையில் இதை நீங்கள் யாருக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லை உங்களுக்கு நீடு இருக்குன்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 87,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரோட்டல் பிராண்டில் ஒரு 5 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபையர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ரோட்டல் பிராண்டில் இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா RB985 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். டோட்டலாக 5 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தனித்தனி சேனலுக்கும் 8 ohmஸுக்கு 100 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் 4 ohms 6 ohms எல்லா விதமான இம்பிடன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஒரு 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி உங்களுக்கு 8 ஓம்ஸ் அப்படிங்கிறதுனால 8 ஓம்ஸுக்கு 100 வாட் சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா THX சர்டிஃபைடு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. யூசுவலாக நான் நிறைய ஆம்பிளிஃபையரில் பார்த்துட்டீங்கன்னா THX சர்டிஃபைடு உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு சில பிராண்ட்லேயும் ஒரு சில மாடலில் மட்டும் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலராக இந்த மாடலில் THX சர்டிஃபைடு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா RCA இன்புட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்ல ஒரு RCA கேபிள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களை எதிர்பார்க்க முடியும். இந்த ரோட்டலோட உங்களுக்கு ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 43,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேம் 5 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். இதோட பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைட்டன் அப்படிங்கிறது அதோட பிராண்ட். மேட் இன் USA உங்களுக்கு வரும். ஸோ இந்த டைட்டன் பிராண்டில் இதோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா DCA5 அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். டோட்டலாக 5 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வாட்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 8 ஓம்ஸுக்கு 85 வாட்ஸும் 4 ஓம்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு ஒரு 150 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் ஆம்பிளிஃபையரையும் 4 ஓம்ஸு 6 ஓம்ஸு 8 ஓம்ஸு இது மூணுத்துலையுமே ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RCA கனெக்டிவிட்டி உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் RCA கேபிள் நல்ல ஒரு கேபிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் நம்மளுக்கு வந்திருக்கு. இதில் ஒரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் இன்பில்டாக கூலர் ஃபேன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கூலர் ஃபேன் இருக்கிறதுனால ஈஸியாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வெளில அனுப்பணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அவுட்டர் லேயரும் பார்த்துட்டிங்கன்னா ஹீட்டை சீக்கிரம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளில அனுப்புறதுக்காக மேலே ஹீட் சிங் நிறையா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 45,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த 3 ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 3 ப்ராடக்ட்டை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கணும். நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ அப்படி இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கொரியர் மூலிமா ப்ராடக்ட் நாங்கள் சென்ட் பண்ண முடியும். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.